புட்டினும் ட்ரம்ப்பும் மீட் பண்ண போறாங்க. அதாவது ரஷ்யாவும் அமெரிக்காவும் மீட் பண்ண போறாங்க. இவ்வளோ நாள் வந்து இந்த ஒரு சம்பவத்துக்காக தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ நடக்க போகுதுன்னு அது நடக்க போகுது. இந்த நேரத்தில் அமெரிக்கா வந்து ஒரு டீட்டெயில வெளியே கொடுத்துருக்குது. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு பதவிக்கு வந்ததுல இருந்தே ட்ரம்ப்போட ஒரு முக்கியமான அவர் பதவிக்கு வரப்போ அவர் சொல்லிட்டு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை. கரெக்டா? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர். இந்த போர்ல உக்ரைனுக்கு வந்து ரஷ்யா தோக்கடிச்சிட்டாங்கன்னா, உக்ரைன் இங்க இருக்குது, ரஷ்யா இங்க இருக்குது. ரஷ்யா உக்ரைனை தோக்கடிச்சிட்டாங்கன்னா இதனால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய நாடுகள், தட் இஸ் யூரோப். கரெக்டாக? யூரோப் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஆனால் இந்த யூரோப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காசு செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. அமெரிக்கா கிட்ட இருக்கிற காசை எடுத்து இந்த போரை வந்து கொடுக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டேய், நீயும் நான் கொடுக்குறேன், நான் கொடுக்க வேணாம்னு சொல்லலை, அப்போ நீயும் எடுத்து கொடுக்கணும்ல, ஏன் அமெரிக்காவை மட்டுமே செலவு பண்ண வைக்கிற? இப்படி தான் பல வருஷமாக நிறைய நாடுகள் வந்து இந்த யூரோப் எஸ்பெஷலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனலாக ஏதாவது ஒரு போர் ஒரு பஞ்சாயத்து இழுத்துட்டு வந்துட வேண்டியது. அப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து தன்னோட காசை செலவு பண்ணி அமெரிக்கன் டாக்ஸ் பேயர்ஸோட மணி எல்லாம் வேஸ்ட் பண்ணி அந்த போரை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த தடவை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற இந்த போரை வந்து அமெரிக்கா எந்த அளவுக்கு செலவு பண்ணுதோ அதே அளவுக்கு இந்த யூரோப்பும் செலவு பண்ணும். யூரோப்னு சொல்றப்ப யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி இதெல்லாம் சொல்லலாம். இந்த ஜெர்மனி இவங்க எல்லாம் சேர்ந்து செலவு பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா ட்ரம்ப் பேசினாரு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாரு. அதோட எதிரொலியா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா லாஸ்ட் ஃபியூ டேஸா பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து இந்த போர்ல வந்து உக்ரைனுக்கு கொடுக்குற ஆயுதங்களை விட, உக்ரைனுக்கு ஃபண்ட் பண்றதை விட யூரோப் அதிகமா பண்ணுது. ட்ரம்ப் என்ன சொன்னாரு? ஈக்குவலா பண்ணுங்கடா, ஈக்குவலா பண்ண வைப்பேன்டான்னு சொல்லிட்டு உள்ள வந்ததுல ஆக்சுவலா இப்ப அதிகமா செலவு பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, யூரோப் வந்து இந்த போர்ல அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்குது. அண்ட் யூரோப் கிட்ட அமெரிக்கா அளவுக்கு காசு கிடையாது. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்க வந்து இந்தியாவை ஆக்கிபை பண்ணாங்க, நம்மளோட வளங்களை எல்லாம் சுரண்டிட்டு இருந்தாங்கல்ல. ஈவன் தோ இட் இஸ் ஃபார் a brief period, அந்த அளவு அதோட நம்ம கம்பேரே பண்ண முடியலனா கூட ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூரோப்ப ஒரு கண்ட்ரி சுரண்டிட்டு இருக்குது வெள்ளைக்காரங்க. ஸ்பானிஷ், டச், பிரிட்டிஷர்ஸ், பிரெஞ்சு எல்லாரையுமே, ஜெர்மன்ஸ் ஒரு நாடு சுரண்டுது, லிட்டரலா சுரண்டுது. அந்த நாடு வந்து அமெரிக்கா. இந்த விதத்துல ட்ரம்ப் வந்து 200 வருஷமா இவங்க என்ன பண்ணாங்கடா, நீங்க இன்னைக்கு செய்யறல செய் அப்படின்னு சொல்ல தோணுது. இருந்தாலும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். லோக்கலா வந்து இந்த ஆள் இதை சொல்லி எலெக்ஷன் அப்ப காமிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. பாரு, நான் சொன்னேன்ல, நம்மளை விட அவன் செலவு பண்றான் பாரு, இது அவனோட போர், நம்ம ஏன் செலவு பண்ணி அவன் செலவு பண்றான் பாருங்கிறத காமிக்கலாம் செய்வாரு. பட் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் மீட் பண்ணி உட்கார போறாங்க. கரெக்டா? இதை பத்தி நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 டேஸா பேசிட்டு இருக்கோம். இந்த மீட்டிங்ல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கிற போர் வந்து நிறுத்தி வைக்கப்படணும். உக்ரைனுக்கு பதிலாக தான் அமெரிக்கா வந்து உட்காருது. உக்ரைன் சார்பா அமெரிக்கா வந்து உட்காருது. ஆனா இது உட்கார்றப்ப பியூட்டியை நீங்க யோசிக்கணும். முதல்ல வந்து அமெரிக்கா உட்கார்ந்தா பரவாயில்ல. ஆனா இப்போ இன்னும் 2 நாளா நடக்க போற மீட்டிங் அப்போ அமெரிக்காவை விட யூரோப் தான் அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்குது. ஆனா யூரோப்ல இருந்து ஒரு தலைவன் அங்க கிடையாது மீட்டிங்ல. யார் வந்து உட்கார்றா? ட்ரம்ப் வந்து உட்கார்றாரு. இந்த ஆஸ்பெக்ட்ல அந்த ஆள் வந்து பிசினஸ் மேனா ஜெயிச்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். சோ ட்ரம்ப் வந்து உட்கார போறாரு. ஓகேவா? இந்த மீட்டிங் அப்போ வந்து அமெரிக்கா கம்மியான செலவு பண்ணிட்டு நான் பெரிய ஆளுங்கிற ஒரே பேருக்காக வந்து இந்த இடத்துல உட்காருது. இந்த சைடு வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து உட்காருவாங்க. இந்த டிஸ்கஷனோட பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எந்த நாட்டை பத்தி நடக்குது? உக்ரைனுக்குள்ள ரஷ்யா அடிக்க கூடாதுங்கிறதுக்காக தானே நடக்குது. ஆனா உக்ரைனோட தலைவரே இந்த மீட்டிங்ல கிடையாது. எப்படி பாத்தீங்களா? இப்படி ஒரு மீட்டிங் நீங்க எங்கேயாவது யோசிச்சிருப்பீங்களா? நான் தான் நடக்குது. இந்த மீட்டிங்ல நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு, எனக்கு, நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்ல இருந்து, நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய பார்மசூட்டிக்கல் மெடிசன் கம்பெனில வேலை பார்க்கறவங்கல இருந்து, இந்த ஜுவல்லரி பிராண்ட்ல வேலை பார்க்கறவங்கல இருந்து, இதெல்லாம் தான் நம்ம பூமா, ஆடிடாஸ், இந்த நம்ம ஊர்ல ஷூ செய்யறதுல இருந்து நம்ம தான் அமெரிக்காவுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இந்த மேனுஃபேக்சரர்ஸ்க்கெல்லாம் இப்போ பெரிய பிரச்சனை இருக்குது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா அமெரிக்கா டாக்ஸ் ஏத்துறாங்க. இந்த டிஷர்ட்லாம் வாங்கலனா காசு இங்க இருக்கிற ஃபேக்டரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த நிலைமை இப்போ இருக்குது. கரெக்டா? சோ இந்த நேரத்துல ஆகஸ்ட் 15 அன்னைக்கு புட்டினும் ட்ரம்பும் பேசி இந்த போரை நிறுத்தி வச்சிட்டாங்கன்னா யோசிச்சுக்கோங்க. ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்னைய கேட்டீங்கன்னா, நானே வந்து அது ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். less than 50%. ஆனா வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவங்க ஒரு டீல அக்ரி பண்ணிட்டாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். நம்ம பக்கம் இந்த திருப்பூர்ல இந்த சுத்தி இருக்கிற இடங்கள்ல எல்லாம் வந்து மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறதுல இருந்து நம்ம காப்பாற்றலாம். ஏன்னா இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி, இப்ப நான் ரஷ்யன் ஆயில் வாங்கினா என்ன, ரஷ்யா கிட்டே இருந்து என்ன வாங்குறேன்னு தானே இவ்வளவு டாக்ஸ் போட்ட. எங்க ஊர்ல பெட்ரோல் டீசல் விலை ஆல்ரெடி வந்து கண்டமானிக்கு போயிட்டு இருக்குங்கிறதுனால வேற வழி இல்லாம வாங்கணும். நீ என்ன சொன்ன? அதுதான் ரஷ்யாவோட போரையே ஃபண்ட் பண்ணுதுன்னு. இப்போ போரே இல்லையே. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பேசி போரை நிறுத்திட்டாங்கன்னா இப்போதாங்க அந்த போரே இல்லையே. இப்போ நீ வந்து என்ன டாக்ஸ் போடாதன்னு சொல்லி இந்தியா வந்து இன்னும் ஸ்ட்ராங்கரா பேசலாம். அமெரிக்காவுக்கு நம்ம கிட்ட டீல் பண்றதுக்கு நியாயமான பாயிண்ட்ஸும் இருக்காது. அவங்க டாக்ஸை கம்மி பண்ணியே ஆகணும்.